ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீஜனி அலன்ராஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் லெமன் ஜூஸ் பாதாம் பிசின் சப்ஜா சீட் வச்சு எப்படி வீட்டிலே ஹெல்த்தியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இந்த ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு 5 பீஸ் பாதாம் பிசின் எடுத்து நல்லா கழுவிட்டு நைட்டே ஊற வச்சுட்டு மார்னிங் இந்த அளவுக்கு ஊறி வந்திருக்கு. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட் எடுத்து அதையும் ½ hour ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு லெமன் எடுத்து அதை நல்லா கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ எந்த டம்ளரில் நம்ம ஜூஸ் ரெடி பண்ண போகிறோமோ அந்த டம்ளர் எடுத்து அதில் லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடயே டேஸ்ட்டுக்காக நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்காக வேண்டி அது கூடயே நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா சுகர், அதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம நைட்டே ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா பாதாம் பிசின், அதில் இருந்து நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அது கூடயே நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா சப்ஜா சீடு, அதையும் இது கூட என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியோடய ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம ஐஸ் க்யூப் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ஐஸ் வாட்டரை என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ அந்த சுகர் எல்லாம் உங்களுக்கு நல்ல சால்ட் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி அந்த சப்ஜா சீடு எல்லாமே உங்களுக்கு நல்லா என்ன செஞ்சிடும், பாதாம் பீசெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். அடிக்கிற வெயிலுக்கு இந்த ஜூஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. அதுவும் மட்டும் இல்லாமல் நம்ம குடித்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான ஜூஸை நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.